ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீல் அண்ட் ஐஏஎஸ். இந்த வீடியோவில் நம்ம 8th of August 2024 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவோட PDF நோட் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எடிட்டோரியல் ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா லீட் ஆர்டிக்கல் வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அது பங்களாதேஷோட இன்டர்னல் அஃபேர்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. நம்மளோட எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் அது வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் கிடையாது. அதனால் இந்த ஆர்டிக்கல் பார்க்கலாம். இது வந்து நம்மளோட செக்யூரிட்டி டாபிக் வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a closer look at beefing up Jammu's counter terror grid அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பீஃபிங் அப் அப்படின்னா உன்னோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பீஃபிங் அப். ஸோ கவுண்டர் டெரர் கிரிட்டோட குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் ரீசெண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் வந்து ட்ரூப்ஸை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜியனுக்கு வந்து ரீடிப்ளாய் பண்ணுறாங்க. ஏன் ரீடிப்ளாய் பண்ணுறாங்க அப்படின்னா 2019 and 20 நம்மளோட ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த ரீஜியன் இருக்குது பார்த்தீங்களா, பர்டிகுலராக இங்கே வந்து நம்ம கவுண்டர் டெரர் கிரிட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற சில யூனிட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கல்வான் வேலிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக கல்வான் வேலிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கல்வான் வேலி வந்து ஆக்சுவலாக LACயில் இருக்குது, அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். இங்கே சைனாவோட பீப்புள் லிபரேஷன் ஆர்மிக்கும் இந்தியன் ஆர்மிக்கும் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கிளாஷ் வருது. ஸோ இந்த கிளாஷ் வர்றதுனால இந்த ஏரியா வந்து வீக்காக இருக்குது அப்படின்றதுக்காக தான் ட்ரூப் என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த கல்வான் வேலிக்கு ட்ரூப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதோட கான்சிக்வன்ஸாக என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட இந்த கவுண்டர் டெரரிசம் கிரிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரிட்டு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வீக் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா ட்ரூப் வந்து கம்மியாக இருக்காங்க. ஸோ அது வீக் ஆனனால இங்கே பாகிஸ்தான்லேருந்து இன்ஃபில்ட்ரேஷனோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாகி இப்போ ஃபியூ இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து இந்த பார்டரில் க்ளோஸாக இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது நம்மளோட கிரிட் வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் இப்போ திரும்பவும் டிசைட் பண்ணியிருக்காங்க ட்ரூப்பை வந்து ரீடிப்ளாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஆர்டிக்கலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரீடிப்ளாய்மெண்ட்டோட சேலஞ்சஸ் என்ன, ஸோ எப்படி வந்து எஃபெக்டிவாக இந்த கவுண்டர் டெரர் கிரிட்டை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கவுண்டர் டெரரிசம் கிரிட் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா. ஸோ கவுண்டர் டெரரிசம் கிரிட் அப்படின்றது வந்து இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளாய்மெண்ட். ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளாய்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து நார்மல் டிப்ளாய்மெண்ட் கிடையாது. இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அண்ட் பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் எய்ம்ட் அட் காம்பேட்டிங் டெரரிசம் அண்ட் இன்சர்ஜென்சி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபார்மல் டெஃபினிஷன் ஃபார் தி கவுண்டர் டெரரிசம் கிரிட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஏன்னா இந்த டிப்ளாய்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி த்ரெட் பர்செப்ஷன். ஸோ த்ரெட் பர்செப்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வல்னரபிள்ஸ் ஏரியா எது எது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஏரியாவோட டெரைனை வந்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பீப்புளோட கான்ஃபிடென்ஸை வந்து கெயின் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் பர்செப்ஷன். இந்த கிரிட்டை வந்து நம்ம இப்படி தான் டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானோட க்ளோஸ் பார்டர் வச்சிருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து மோர் வல்னரபிள் தேன் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ பாகிஸ்தான்லேருந்து வர்ற இன்ஃபில்ட்ரேட்டட் அந்த டெரரிஸ்ட் குரூப்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களாம் உள்ளேருந்து வர்றப்போ தே என்கவுண்டர் தீஸ் பீப்புள். இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பீப்புளை தான் என்கவுண்டர் பண்ணுவாங்க. இந்த பீப்புளோட நாலேஜ் இல்லாமல் ஒரு ஆள் வந்து உள்ளே என்டர் ஆக முடியாது. அப்போ இவங்க சப்போர்ட்டோட தான் என்ன நடக்குது, இன்ஃபில்ட்ரேஷன் வந்து நடக்குது. ஆனால் திஸ் பீப்புள் ஆர் பீப்புள். ஸோ அதனால் நம்மளால் ஸ்ட்ரிஞ்செண்டாக என்ன பண்ண முடியாது, கவுண்டர் டெரரிசம் மெஷர் வந்து எடுக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அவங்களோட ஒரு ரேப்பை வந்து நம்ம பில்டு பண்ணணும். ஆர்மி பர்சனல் மேலே அவங்களுக்கு இருக்கிற பயம் வந்து போகணும் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக மாறணும். ஸோ அதனால் அங்கே இருக்கிற டெரைன் அண்ட் அங்கே இருக்கிற பீப்புளோட கான்ஃபிடென்ஸை வந்து கெயின் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ 1 மாதத்துலையோ 1 வருஷத்துலையோ நடந்துராது. இது வந்து இட்ஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஸோ அப்போ இப்போ இந்த புதுசாக டிப்ளாய் பண்ணுறாங்கல்ல இந்த பீப்புள், இவங்களுக்கு என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பீப்புளோட சப்போர்ட் தான். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற கிரிட் இருக்கு இல்லையா, அவங்க என்ன ஆப்ஜெக்டிவ்ல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பீப்புளோட சப்போர்ட்டை வந்து 3ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பீப்புள் வந்து என்னவா இருக்காங்கன்னா நியூட்ரலாக இருக்காங்க. அவங்க வந்து ஸ்டேட்டுக்கும் சப்போர்ட் கிடையாது, டெரரிஸ்ட் குரூப்புக்கும் சப்போர்ட் கிடையாது. இவங்க எங்கிட்ட வேணாலும் மாறவும் செய்யலாம். ஓகே, அப்புறம் இன்னொரு மைனாரிட்டி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் சப்போர்ட்டிங் தி ஸ்டேட். இன்னொரு மைனாரிட்டி குரூப் வந்து தே ஆர்
சப்போர்ட்டிங் தி டெரரிஸ்ட் குரூப். இப்போ நம்மளோட எக்ஸிஸ்டிங் கிரிட் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்மி பர்சனல், அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த ரெண்டை தான். ஸோ மைனாரிட்டி டூவையும் இந்த மெஜாரிட்டியும் தான். ஏன்னா மைனாரிட்டி டூ வந்து ஆல்ரெடி தே ஆர் சப்போர்ட்டிங் கவர்மெண்ட், ஸோ வி ஹாவ் டு சஸ்டெயின் தெம். அதே மாதிரி மெஜாரிட்டி பீப்புளோட கான்ஃபிடென்ஸையும் என்ன பண்ணணும், வின் பண்ணணும் அப்படின்னு தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ புதுசாக டிப்ளாய் பண்ணுறோம்ல, ஸோ அவங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த டெரைனோட லோக்கல் டைனாமிக்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக அவங்கள கற்றுக்க வைக்கணும், ஓரியன்ட் பண்ணணும் அவங்கள. ஓகே, இது வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அடுத்து வந்து இந்த கவுண்டர் டெரரிசம் எஃபர்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த பீப்புளோட கான்ஃபிடென்ஸை வந்து நம்ம டெஃபினட்டாக வின் பண்ணி ஆகணும். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இங்கே இருக்காங்க இல்லையா ட்ரூப்பு, ஸோ அவங்களோட இந்த புது ட்ரூப்பை வந்து என்ன பண்ணலாம், இன்டெகிரேட் பண்ணணும். இவங்கள தனியாக ஒரு ரீஜனில் போய் புதுசாக கற்றுக்க வைக்கக்கூடாது, ஸோ மிக்ஸ் பண்ணி தான் அனுப்பணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாமில் இன்டர்வியூவாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், இது வந்து நீங்கள் என்ன மாதிரி ஆஸ்பெக்டில் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் எடுத்திருக்காங்களே எஃபர்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்மீடியட் ரிசல்ட்டுக்காக அவங்க எடுத்திருக்கிற ஒரு எஃபர்ட். ஓகே, ஆனால் கவுண்டர் டெரரிசம் வந்து இந்த எஃபர்ட் வந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து லாங் சஸ்டெயின்டு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் தேவை. இந்த மாதிரி இம்மீடியட் ரிசல்ட்டை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, ட்ரூப்பை வந்து டிப்ளாய் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் தான் நமக்கு வந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அப்போது இந்த இஷ்யூ நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயாச்சு. அப்புறம் இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து எப்படி நம்ம கொண்டு வர்றது பேப்பரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதனால ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா, டிஸ்கஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் adopting a long-term strategic approach to reinforce the counter-terrorism grid in Jammu. இது வந்து 150 words. ஸோ இது வந்து நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதை நான் எவாலுவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் எழுதி அதை வந்து பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி நான் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் வந்து அட்டாச் பண்ணுங்கள். இதை வந்து உங்களுக்கு நான் எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு வீடியோ எவாலுவேஷனாகவே உங்களுக்கு வந்து நான் அனுப்பிவிடுவேன். ஓகே, இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் ரைட்டிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு அனுப்புங்க. ஸோ நம்மக்கிட்ட டைம் அண்ட் ரிசோர்ஸஸ் வந்து லிமிட்டட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அந்த பேசிஸில் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல் தான் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பட்டுது. அதனால் இது வந்து நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு இன்கேஸ் இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.